இந்த வீடியோல எப்படி இந்த மாஸ்க் ரிவீலிங் எஃபெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுல வந்து நீங்க எந்த கோடு எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் சிம்பிளா நம்ம இந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேவ் பார் டிசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கூகுள்ல போய் யூனிகார்ன் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கிரியேட்டிங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்க கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாப் ரைட்ல வந்து உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு டாப்ல வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரேம் சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1440 to 900 வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். உங்களுக்கு வேணும் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒயிட்னு மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க டாப்ல வந்து இமேஜ் ஆட் பண்றது இருக்கும். இங்க வந்து நீங்க 2 இமேஜ் ஆட் பண்ணணும். ஒண்ணு வந்து நார்மலா இருக்கிறதும், ஒண்ணு வந்து நம்ம என்ன ரிவீல் பண்றோமோ அந்த இமேஜ். நான் ஏற்கனவே இங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்க அப்லோட் மீடியா கொடுத்தீங்கன்னா உங்க டிரைவ்ல இருக்க இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்க ரைட்ல வந்துட்டு ஃபிட் டு ஆர்ட் போர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமுக்கும் அது வந்து செலக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பைடர்மேன் மாஸ்க் போட்டிருக்க மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் டு ஆர்ட் போர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் அந்த மாஸ்க் போட்டிருக்காங்களே அதில் வந்து இங்கே ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒப்பாசிட்டி 100ல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஸ்பைடர்மேன் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மவுஸ் ஹோவரிங் எஃபெக்ட் இந்த மவுஸ் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கடைசியாக இருக்க பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எஃபெக்ட்னு இருக்கும். இதில் கீழே போனீங்கன்னா மவுஸ் ரீல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இங்கே மவுஸை ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும் ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்டில் வந்து டைப்னு இருக்கும். டைப்பை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரிவீல் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஸ்கேல் இருக்கா அந்த ஸ்கேலை வந்து 0 ஆக்கிக்கோங்க. ஃபுல்லாமே 0 ஆக்கிட்டு பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு 0 கொடுத்துருவேன். கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் லைட்டாக நீங்கள் உங்கள் மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும் அந்த ரிவீலிங் எஃபெக்ட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். இந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து நான் வந்து ஃபுல்லாக மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹார்ட்னஸ் வந்து நான் ஒரு 50-60 வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் டிசைனுக்கு எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி ஒரு 56 வச்சு பார்க்குறேன். ஓகே இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த இமேஜுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த நார்மல் இமேஜ் இருக்குல்ல இதை வந்து இன்னொரு டைம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு செகண்ட் இமேஜ் இருக்குல்ல செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எஃபெக்டில் போயிட்டு இங்கே வந்து நாய்ஸ்னு ஒரு இது இருக்கும். இந்த நாய்ஸ் ஃபில் இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகும் உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிறதுக்கு. ஓகே இப்போ வந்து நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த நாய்ஸ் ஃபில் இருக்குல்ல செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ப்ளூக்கு பதிலாக நான் ஃபுல் ஒயிட் போய்க்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு எல்லோ கலர் இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு ஸ்பைடர்மேன் ரெட் கலர் போய்க்கலாம். ஓகே நான் லைட்டாக ரெட்டை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல் இருக்கா அந்த ஸ்கேல் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஸ்கேல் கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எம்போர்டுன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ வந்து இங்கே காப்பி டு ஃப்ரேம்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த எம்போர்டர் கோட் வந்து காப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஃப்ரேமில் ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா நம்மளோட எம்போர்டர் கோட் வந்து உங்களுக்கு காப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஹைட் வந்து 900 கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ உங்கள் ப்ரோடக்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான மாஸ்க் ரிவீலிங் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இந்த டிசைனை ட்ரை பண்ணிட்டு எப்படி இந்த டிசைன் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.